வணக்கம். நான் ஆசிரியர் பி. அம்பிகை பாகன் உங்களுடன் பேசுகின்றேன். நான் ஏற்கனவே கூறியபடி என்னுடைய மகள் குடும்பத்தாருடன் வியட்நாம் நாட்டுக்கு வந்துள்ளேன். ஆயினும் நான் முதலே வந்திருக்கின்றேன். அவர்கள் இன்னும் 2 தினங்கள் கழித்துத்தான் சிங்கப்பூரிலிருந்து வருவார்கள். அவர்கள் வந்த பின் நான் பல இடங்களை சென்று பார்வையிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். அதுவரையில நான் இந்த சிட்டிக்குள்ள உள்ள, அதாவது ஹனோய் சிட்டிக்கு உள்ள பிரதேசங்களை பார்வையிடுவதற்கு ஊகித்திருக்கின்றேன். இப்ப இந்த வியட்நாம் நாடு பற்றி நான் உங்களுக்கு பல விடயங்களை பகிர வேண்டும் என விரும்புகின்றேன். அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியா, தென்கிழக்கு ஆசியாவின் ஒரு பிரபலமான நாடு வியட்நாம். வியட்நாம் என்ற உடனே எங்களுக்கு மனதில் ஞாபகம் வருவது என்னவென்றால், முந்தி வியட்நாம் வீடு என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தின் மூலக்கருத்தே வீட்டுக்கு பிரச்சனை தான், சண்டை சச்சரவு. அதே போல இந்த நாடும் 3 வகையான வெளிநாட்டவர்களால், எப்படி இலங்கை நாடும் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயரால் ஆக்கிரமிக்கப்பட்டு சூறையாடப்பட்டதோ, அதே போல இங்கும் 3 வகையான நாட்டினரால், அதாவது பிரான்ஸ், பாரிஸ், ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு மிகவும் பெரிய பிரச்சனைக்குள்ளான நாடாக இருந்தது. அதிலும் இந்த அமெரிக்காவிடமிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காக மிகுந்த போராட்டங்களை சந்திக்க வேண்டியும் பல உயிர் சேதங்களையும் துன்பங்களையும் அனுபவித்ததையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த துன்பங்களின் போது அதற்கு முன்னின்று அந்த விடுதலை போராட்டத்தை நடத்திய தேசிய தலைவர் இப்பொழுதும் இவர்களால் கடவுளாக போற்றப்படுகிறார்கள். அவருடைய பெயர் கொச்சின் என்பது ஆகும். அவருடைய பெயரிலேயே ஒரு நகரம் இருக்கின்றது. அது தென் வியட்நாம் பகுதியாகவும், நான் இப்போது இருப்பது கனோய் என்பது வட வியட்நாம் பகுதியாகவும் இருக்கின்றது. உண்மையிலேயே இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு நாடு. பெரும்பாலான மக்கள் விவசாயத்தையே நம்பி வாழ்கின்றார்கள். மக்களை பொறுத்தவரையில் கார உணவை அதிகம் விரும்பி உண்பதில்லை. அதனாலோ இன்னும் தெரியவில்லை, அவர்களும் கார உணர்வுகளற்றவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் அன்பானவர்களாகவும் மனிதர் நேசிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். இங்கு பிரிட்டிஷார் ஆட்சி இல்லாமல் ஏனைய அமெரிக்கா போன்ற நாட்டினரின் ஆட்சியினரால் இங்கு வாகன ஓட்டம் கூடி எங்கள் நாட்டின் வாகனம் ஓடுகின்றதற்கு எதிர்பக்கமாக இருக்கின்றது. அதாவது இடதுகை பக்கமாகத்தான் இங்கு வாகனம் ஓடுவார்கள். எங்கள் நாட்டில் வலதுகை பக்கமாக நாங்கள் வாகனத்தை ஓடுவதை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்க அநேகமான உணவுகள் சிக்கன் நூடில்ஸ், ஏராளமான இந்திய உணவகங்கள் இருக்கின்றது. அதுவும் சவுத் இந்தியன் அல்ல, நார்த் இந்தியன் உணவுகள். அதில் தான் நாங்கள் எங்களை போன்ற இலங்கையர்கள் ஓரளவு விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இங்க உள்ள காசுகளை நீங்க கேள்விப்பட்டீர்களோ தெரியவில்லை. அதாவது எங்களுடைய இல்ல அமெரிக்கன் $100 வந்து இங்கே, அதாவது ஒரு யுஎஸ் டாலர் வந்து 2460 ரூபாய். 60 டோங் என்று சொல்றது 2460. அப்ப $100 என்றால் இன்னும் 2 சதவீத சேர்க்க வரும். அப்படியாக இங்கத்தைய நாடு ஒரு மதிய நேர சாப்பாட்டுக்கு அதாவது நார்த் இந்தியன் சிற்றுண்டி சாலையில சென்று சாப்பிட்டால் செலுத்த வேண்டிய கட்டணம் இங்கத்தே டோங் பெறுமதிப்படி
60க்கு மேலேதான் செலுத்த வேண்டி இருக்கின்றது. அதை நாங்கள் 85ஆல் வகுக்கும் போது எங்களுடைய நாட்டின் பெருமானம் வருகின்றது. நான் இந்த பணத்தின் பெறுமதியை கணிப்பதற்கு 85ஆல வகுத்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்காம 2 சைபரை நீக்கிவிட்டு 100ஆல வகுத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப இலகுவாக இருக்கின்றது. அப்ப 1,65,000 ரூபாய் என்றால், அதாவது 1,65,000 2 சைபர் போய்விட்டால் 1,650 ரூபாய்க்கு மேல் ஒரு நேர சாப்பாட்டுக்கு செலவாகின்றது. மற்றது இங்கே மிக முக்கியமான இடங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மற்ற தெருக்கல்ல போகின்ற போது நான் கதைக்கு வீடியோ எடுப்பது அழகல்ல, மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும். அப்ப நான் அவ்வாறு எடுக்க மாட்டேன். அப்ப அந்த தெருக்கல்ல போய் அறிந்த விடயங்களை நான் பிறகு வந்து இங்கே என்னுடைய அறையிலே இருந்து உங்களுக்கு விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப தொடராக நீங்கள் என்னுடைய காணொலிகளை பார்த்தால் இதை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த கொச்சின் நாட்டிலே, இந்த வியட்நாம் நாட்டிலே பெருமைப்பட வேண்டிய விடயம் என்னென்றால் 95% மாணவர்கள் கல்வி கற்றவர்கள். அதாவது கல்வி கற்ற என்றால் எழுத படிக்க தெரிந்தவர்கள். அப்ப இப்ப நவீன யுகத்திலே அவர்கள் கணினித்துறையிலே முன்னேறி நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த ரோட்ல போகிற போது தெரிகின்றது, தோல்ல 2 பக்கமும் தடிமாறி கட்டி அதிலே பொருளை காவிக்கொண்டு சென்று வியாபாரம் செய்வார்கள். துவிச்சக்கர வண்டி பாவனை இருக்கின்றது. அதிலும் மோட்டார் பைக், சின்ன சூட்டி மோட்டார் பைக் தான் கூடுதலாக இருக்கின்றது. அதாவது கிளட்ச் இல்லாதது, கியர் இல்லாதது, கிளட்ச் கியர் இல்லாத மோட்டார் பைக் தான் அதிக பாவனையில் இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், இந்த வாகனங்களை நிறுத்துவதற்கு செலவாகின்ற செலவினங்களும் மற்ற அதற்குரிய டாக்ஸும் மோட்டார் பைக்கு மிக குறைவு. அப்ப ஒவ்வொரு வீடுகள்லையும் குறைந்தபட்சம் 5-10 மோட்டார் பைக் இருக்குமாம். ஒரு 5 பேர் இருந்தால் 5 மோட்டார் பைக் நிச்சயமாக இருக்குமாம். அவ்வளவுக்கு மோட்டார் சைக்கிள், அதாவது சின்ன மோட்டார் சைக்கிள், பெரிய மோட்டார் பைக் அல்ல. அனைவரும் மோட்டார் பைக் ஓடுவார்கள். ஒரு மோட்டார் பைக்கில் 4 பேர் கூடி உட்கார்ந்து போவார்கள். சில மோட்டார் பைக்கில் வாஷிங் மிஷினை கூடி ஏற்றி கொண்டு போகிறார்கள். அவ்வளவுக்கு பிரியாசமானவர்கள். இந்தியாவை போன்று வட இந்தியாவில நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி, அந்த மாதிரி அவர்கள் அதாவது மிக கடின உழைப்பாளிகளாக இருக்கின்றார்கள். இங்கே குகைகள் இருக்கின்றது, அதுக்குள்ளே போட்ல போய் பார்க்கறது எல்லாம் இருக்கின்றது, கேபிள் கார் இருக்கின்றது. அவைகள் எல்லாம் நிச்சயமாக பிள்ளைகள் வந்த பிறகு, நான் அவர்களுடன் மகள் வந்த பிறகு, மகளுடைய பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள், 2 இரட்டையர்கள், அவர்களும் என்னுடைய கல்வி கற்கிற மாணவர்களின் வயதை ஒத்தவர்கள் தான், 10 வயது. அவர்களும் வந்த பிறகு நான் அவர்களுடன் சுற்றி சென்று அதை பார்வையிடுவேன். அந்த வேளையிலே நான் உங்களுக்கு அவைகளை பற்றி தகவல்களை வழங்கிக் கொண்டிருப்பேன். வேறு இங்கே குறிப்பிடக்கூடிய பல விடயங்கள் இருந்தாலும் நான் அவ்வப்போது காணொளிகளாக அதனை உங்களுக்கு பதிவேற்றம் செய்வதே சிறப்பு என எதிர்பார்க்கிறேன். இங்கேயும் எங்களுடைய நாட்டை மாதிரி கிராப் என்கின்ற பைக், மோட்டார் பைக், அடுத்தது கார் சர்வீஸுகள் இருக்கின்றது. அதனை நாங்கள் இன்டர்நெட் ஊடாக, ஆன்லைன் ஊடாக புக் பண்ணினால் அது நியாயமான கட்டணத்தில் அதில் நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். மற்றது கோப்பன் பஸ் சேவை இருக்கின்றது. இங்கே ஏறியும் இங்கே இறக்கலாம். ஊரை சுற்றி பார்ப்பதற்கு சிட்டிங், அதாவது நகரத்தை பார்ப்பதற்கான சேவைகளும் இருக்கின்றது. அவையெல்லாம் அவ்வப்போது நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பேன். இந்த கொச்சின் என்ற தலைவர், நாட்டின் தலைவர், இந்த நாட்டை கிட்டத்தட்ட 35 வருடங்கள், அதாவது அவர் 1945 இருந்து 1969 வரையில ஆட்சி செய்திருக்கின்றார். அவரை உண்மையிலேயே இங்க கடவுளாக போற்றி வழிபடுகின்றார்கள். இங்கே வழிபாட்டு தலங்களையும் நான் பார்வையிட்டேன். அவை பற்றிய காணொளிகளையும் நான் நேரத்துக்கு நேரம் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றேன். நீங்களும் பார்த்து இன்படும்படி கேட்டுக்கொண்டு இந்த சிறிய காணொளியை நிறைவு செய்கின்றேன். வணக்கம், நன்றி.